நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் நம்பிக்கையே, இளைஞர்களின் எழுச்சியே, எங்களின் எதிர்காலமே, திராவிட பெருநதி, முன்னேற்ற தமிழ்நதி, கழகத்தின் ஜீவநதி, எங்களின் உதயநிதியே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் துணை முதல்வரே. மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த 2014 அந்த 2019 வரையிலான அந்த காலகட்டம், அதை கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மறுவார்ப்பு செய்து அதை ஒரு உச்சக்கட்டமான ஒரு இடத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு இருந்து அதை கொண்டு செல்கிறார். அடுத்த 5 ஆண்டு காலம் என்பது உதயநிதி அவர்களுடைய பங்களிப்பு. அவர் ஒரு இளைஞரணி என்பதை ஒரு கட்சி பொறுப்பாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுகவிற்குமான ஒரு மிகப்பெரிய வருங்கால அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றை அவர் மேற்கொண்டிருக்காருங்கிறது தான் ஒரு இளைஞரணி செயலாளராக அவர் செய்த அத்தனை பணிகளுமே நமக்கு காட்டுகிறது. அவர் எம்எல்ஏ ஆனதுங்கிறது திமுக கொடுத்த போஸ்ட் கிடையாது, சீட்டு தான் கொடுத்தோம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். அவருடைய தொகுதியில் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுக்கிறார். எப்படி குளத்தூர் தொகுதிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ரோல் மாடல் எம்எல்ஏவாக இருக்கிறாரோ, அதே போல அவருடைய தொகுதியில் அவர் ஒரு ரோல் மாடல் எம்எல்ஏவாக நிறைய பணிகளை மக்களை தினமும் சந்தித்து அவர்கள் பிரச்சனையை கேட்கிற ஒருவராக இருந்தார். நீங்க யோசித்து பாருங்க, எந்த ஒரு கட்சியாவது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பேரை, புதிய இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வந்து அவர்களை பேச்சாளர்களாக மாற்றி அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி, இது உதயநிதி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம். 2019 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய மகத்தான வெற்றியை பெற்றது. 37 இடங்களில் நாங்கள் வென்றோம், உங்களுடைய கூட்டணி வென்றது. அதில் உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் என்பது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அளித்தது. முரசொலி அந்த கடைசி பக்கம், அந்த பாசறை பக்கம், அதுவுமே கூட உதயநிதியுடைய இனிஷியேட்டிவ்னு சொல்றாங்களே. நிச்சயமாக முரசொலிக்குள்ள அந்த பக்கம்ங்கிறது ஒரு தனி மேகசின் மாதிரி இன்றைக்கு இருக்க ஒரு இளைஞர்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த பக்கத்தை வடிவமைக்கணும். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செஸ் ஒலிம்பியாட், அதே போல் ஃபார்முலா 4, கேலோ இந்தியா, இப்போ முதலமைச்சர் கோப்பை. அப்போ இந்த ஸ்டேட்டை பற்றின அபிப்பிராயம் உலக நாடுகளுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் இருக்க இடம் இல்லையா? அது உதயநிதி இல்லாமல் அது நடந்து விட்டதா? அவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீர்கள் என்று கேட்பவர்கள் அவருடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு, இந்த கேபபிலிட்டி, இந்த கொள்கை உறுதி, அவரை ஒரு சிறு குறை சொல்ல முடியாத அளவிற்கு பெருமை மிகு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் திருமிகு மனுஷபுத்திரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மனு சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நவம்பர் 27 இன்னைக்கு திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், அதே போல தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி அவருடைய பிறந்த நாள். உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்தாச்சு, அதே போல பதவியும் கொடுத்தாச்சு. திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக ஆன பிறகு ஏகப்பட்ட விமர்சனம், எம்எல்ஏ ஆயாச்சு, அதுக்கப்புறம் துணை முதல்வர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த வாரிசு அரசியலுங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கட்டமைக்கிறாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்க, அவர் தான் அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்துட்டாங்க. கட்சிக்குள்ள உதயநிதி அவர்கள் வந்த பிறகு சில பல ரிஃபார்ம்ஸ்லாம் நடந்திருக்கு சார். அது எங்களை மாதிரியான ஒரு பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் கட்சிக்குள்ள உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற நபர்களுக்கு தான் நல்லாவே தெரியும். உதயநிதி அவர்களுக்கு வந்த பிறகு கட்சிக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் சார் நடந்திருக்கு? மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கட்சிக்குள் 2014 வருடம் அதிகாரபூர்வமாக முறைப்படி இணைந்தபோது, அப்போது இளைஞரணி தலைவராக இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கே அவர் கட்சியை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மறுவார்ப்பு செய்து, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 2011 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான தோல்வியை சந்தித்தது. 3வது இடத்துக்கு போனாங்க. 3வது இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை, உள்ளாட்சி தேர்தல்கள், அப்புறம் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட கடுமையான தோல்விகளை சந்தித்தோம். ஒரு பெரிய இயக்கத்தின் நஷ்டம்லாம் கட்டெழுதினாங்க அந்த காலங்களில். 2016 வேறு எந்த கூட்டணியும் பெற்றிராத அளவில் கிட்டத்தட்ட 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்தது. 100 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சியாக எங்கள் கூட்டணி அமர்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 வருடத்தில் ஒரு கட்சியை அந்தளவிற்கு வலிமையாக எடுத்து சென்ற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைய முதலமைச்சர் அவர்கள்
அன்றைக்கு இளைஞரணி செயலாளராக இருந்து அதை கொண்டு வந்தார். அதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். இந்த சூழ்நிலையில் அந்த முதல் 5 ஆண்டுகள், அதாவது இந்த 10 ஆண்டுகள் நான் கட்சியில் இணைந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் முதல் 5 ஆண்டுகள் என்பது ஒரு மோசமான ஃபேஸ் தான் நீங்கள் கட்சிக்குள்ளே போய் சேர்றீங்க. ஆமாம், சேருகிற சமயம் என்பது ஒரு அன்றைக்கு திமுக பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருந்த சமயத்தில் நான் அங்கு போய் இணைகிறேன். ஆனால் அந்த முதல் 5 ஆண்டுகள், அந்த 2014 அந்த 2019 வரையிலான அந்த காலகட்டம், அதை கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மறுவார்ப்பு செய்து அதை ஒரு உச்சக்கட்டமான ஒரு இடத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு இருந்து அதை கொண்டு செல்கிறார். அடுத்த 5 ஆண்டு காலம் என்பது உதயநிதி அவர்களுடைய பங்களிப்பு. அவர் அப்போதுதான் தீவிர அரசியலுக்குள்ளாக வருகிறார். இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 2 தேர்தல்களில் உதயநிதி அவர்களுடைய பங்களிப்பை தான் முதலில் நாம் குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்டார் கேம்பெயினர் அவர் தான். ஆமாம், ஸ்டார் கேம்பெயினராக மட்டுமல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறது போன்ற ஒரு துணியில் அந்த பிரச்சாரத்தை அவர் எடுத்து சென்றார். அவர் போகிற இடங்கள் எல்லாம் பெருமளவிற்கு மக்கள் கூடி தங்களுடைய வரவேற்பையும் அன்பையும் அவர் தெரிவித்தார். அந்த 2019 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய மகத்தான வெற்றியை பெற்றது. 37 இடங்களில் நாங்கள் வென்றோம், எங்களுடைய கூட்டணி வென்றது. அதில் உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் என்பது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அளித்தது. எல்லா பக்கமும் அவருடைய குரல் என்பது ஒலித்தது என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு தேர்தல், சட்டமன்ற தேர்தலின் போது அதே போல் மிக முழு உத்வேகத்துடன் தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக அவர் தன்னுடைய கேம்பெயினை மேற்கொண்டார். அந்த எய்ம்ஸ் செங்கல் தான் ஹைலைட் அந்த பிரச்சாரம். நிச்சயமாக, அதாவது இன்றைக்கும் கூட பாஜகவிற்கு உதயநிதி அவர்கள் மீது என்ன கோபம் என்று சொன்னால், ஒற்றை செங்கலை வைத்துக்கொண்டு அவர்களை அம்பலப்படுத்தினார் என்பதுதான். ஏன்னா எய்ம்ஸை நீங்கள் நிதி கொடுக்குறோன்னு சொல்லி 8 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த ஒற்றை சங்கலை தவிர இங்கே எதுவுமே இல்லை, அதையும் நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் என்று அவர் காட்டியது மக்களிடம் போய் பெரிய அளவுக்கு ரீச் ஆனது. எப்பவுமே ஒருத்தர் எவ்வளவு, அதாவது ஒருத்தர் என்ன அடுக்குமொழியில் பேசுகிறார்கள் என்பதோ அல்லது என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை விட மக்களை தொடக்கூடிய வகையில் ஒருவர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கேம்பெயின் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஓகே, அப்படி பார்க்கிற போது 2021 தேர்தலிலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கிறது. பொதுவாக ஒரு கட்சி ஒருவருடைய திறனை எதை வைத்து அளவிடும் என்று சொன்னால், ஒரு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு, ஒரு கட்சி அமைப்பை உறுதிப்படுத்துவதற்கு, தேர்தல் வெற்றிகளில் ஒருவர் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கிறார் என்பதை வைத்துத்தான் ஒரு கட்சிக்குள் அவருடைய இடம் உறுதிப்படும். ஒருவருக்கு பொறுப்புகள் கொடுப்பதனாலேயே அவர் அந்த இடத்துக்கு வந்துவிட மாட்டார். இப்போ பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, உதயநிதி ஆரம்பத்திலிருந்தே அதை நிரூபித்திருக்கிறார். தனக்கு தகுதியான ஒரு பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. இதற்கு முன்னால் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தபோதும் திமுகவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இளைஞரணி தான் இருந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கிற போது அதே வழியில் அவர் கட்சிக்கு 2 தேர்தல்களில் ஒரு பெரும் பங்களிப்பை அவர் செய்கிறார். இது நேரடியாக நீங்கள் எல்லோரும் அறிந்த வெளிப்படையான ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கட்சிக்கு உள்ளாக அவர் நடத்திய விஷயங்கள். பொதுவாக ஒவ்வொரு தலைமுறையும் மாறுகிற போது நிறைய புதிய இளைஞர்கள் ஒரு கட்சிக்குள் இணைவார்கள். அப்படி இணைகிற போது கட்சியினுடைய அடிப்படை நோக்கங்கள் அது காலப்போக்கில் புதிதாக வருகிறவர்களுக்கு போதுமான அளவிற்கு அது பிடிபடாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இளைய தலைமுறையை சொல்கிறீங்க? நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு நீண்ட காலமாக 75 வருடங்கள் வரலாறு கொண்டு ஒரு கட்சி ஒரு 6-7 தலைமுறைகளை கடந்து இந்த பழவிழாக்காண்ட இயக்கம். அப்படி பார்க்கிற போது கட்சிக்குள் கொள்கை சார்ந்த திராவிட இயக்கம் என்றால் என்ன, திராவிட மாடல் என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன, சமூக நலத்திட்டங்கள், மாநில சுயாட்சி, இது எல்லாவற்றையும் பற்றிய ஒரு கல்வியை கட்சிக்குள் திரும்ப அளிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு. ஏனென்றால் திராவிட இயக்கத்தின் மீது முன் எப்போதையும் விட எப்போதும் இல்லாத தாக்குதல் இப்பொழுது தொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒருபுறம் நீங்கள் புதிதாக தோன்றிய சில சிறு கட்சிகள், இன்னொரு புறம் பாஜக, அதிமுக, எல்லோருமே ஒரு மிகப்பெரிய கடுமையான தாக்குதலை தங்களுடைய பொது எதிரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கருதி அவர்கள் தொடுக்கக்கூடிய தாக்குதல்கள். இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அரசியல் வலிமை மட்டும் போதாது, சித்தாந்த வலிமை வேண்டும். எந்த நம்பிக்கைக்காக, எந்த லட்சியங்களுக்காக நாம் ஒரு இயக்கத்தை ஆதரிக்கிறோம் அல்லது ஒரு இயக்கத்தோடு நிற்கிறோம்
என்கிற ஒரு 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 புரிதல் என்பது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு அவசியம். அப்பொழுது திராவிட மாடல் பயிற்சி பாசறைகளை தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களைச் சேர்ந்தவர்களுக்கு நடத்துவதற்கான ஒரு பெரும் திட்டத்தை உருவாக்குகிறார். தமிழ்நாடு முழுக்க நடந்ததுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நடந்தது. அதில் பல மாவட்டங்களில் நானும் ஒரு பயிற்சியாளராக சென்று இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த பொறுப்பை நானும் வகித்தேன். மிக முக்கியமான திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை அளித்தோம். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் என்று சொல்ல வேண்டும். ஒரு 6 மாசத்துக்கு மேல அந்த பயிற்சி ஒரு 6 நினைக்கிறேன். மாதத்துக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நடந்தது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்றார்கள். நிறைய கேள்விகள் எழுப்பினார்கள், உரையாடல்கள் நடந்தன, அவர்களுக்கு கையில் புத்தகங்கள் வழங்கப்பட்டன, பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அதாவது எனக்கு தெரிந்து இந்தியாவில் 75 வருடங்களாக சில அடிப்படை லட்சியங்களை அது ஒருபோதும் நீர்த்து போய்விடாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறையான கல்வியை அளிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் சொல்ல முடியும். முன்னாடியெல்லாம் கலைஞர் எழுதக்கூடிய கடிதங்கள், முரசொலியில் அவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு கடிதமுமே ஒரு பயிற்சி பாடம் மாதிரி இருக்கும். நிறைய கடிதங்களை அவர் எழுதுவார். உலகப் பிரச்சனையிலிருந்து உள்ளூர் பிரச்சனை வரைக்கும் அவர் எழுதுவார். நீங்கள் நெஞ்சுக்கு நீதி தொகுப்புகளையோ முரசொலி தொகுப்புகளையோ நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அது நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பை ஒரு இளைஞரணி செயலாளர் இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக அவர் செய்தார். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க பேச்சாளர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒரு தலைமுறை மாறுகிற போது அங்கே பார்த்திங்கன்னா சிந்தனைகளில் வெளிப்பாட்டு முறைகளில் சில புதிய உத்திகள் தேவைப்படும். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களோடு உரையாடக்கூடிய புதிய தலைமுறை பேச்சாளர்களும் தேவை. ஓகே, கேம்பெயினர்ஸ், புதிய கேம்பெயினர்களும் தேவை. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி, ஒரு மாநிலம் முழுக்க இவ்வளவு அமைப்புகளை, கிளை அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கான கேம்பெயினர்ஸ் தேவை அடுத்த தலைமுறைக்காக. அப்பொழுது தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டி 17,000 மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். அந்த 17,000 மாணவர்களிலிருந்து பல சுற்றுக்களாக அந்த போட்டிகளை நடத்தி பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி, சமூக நலத்திட்டங்களை பற்றி, சமூக நீதி கோட்பாடுகளை பற்றி மாணவர்கள் இந்த 17,000 பேரும் அதை படித்து புரிந்து கொண்டு இதில் பங்கேற்றார்கள். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதில் இது ஒரு வகையான பயிற்சி பேச முடியும். ஆமாம், அப்போது அது ஒரு வகையான பயிற்சி தான் அவர்களுக்கு, இளைஞர்களிடம் இந்த சிந்தனைகளை எடுத்து செல்வது. அதில் ஒரு 183 பேர் என்று நினைக்கிறேன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் 3 பேருக்கு பரிசீலிக்கப்பட்டு மற்றவர்கள் எல்லாம் ஸ்டார் கேம்பெயினர்ஸாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களை வைத்து தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த வகையில் பேசுகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த ஒரு கட்சியாவது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பேரை புதிய இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வந்து அவர்களை பேச்சாளர்களாக மாற்றி அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி, இது உதயநிதி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆனாலும் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க சார், இளைஞர்களை திமுக ஈர்த்துள்ளதுன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் களத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, திமுகவில் இளைஞர்கள் கிடையாது, குறிப்பாக இளைஞர்கள் ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு இன்னொரு கட்சியை கிளைம் பண்ணிக்கிறாங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, பேர் சொல்லியே சொல்கிறேன், விஜய், அவர் பக்கமும் இளைஞர்கள் ஓட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை வைக்கிறாங்களே சார். அதாவது எப்போவுமே இளைஞர்கள் வாக்கு இன்னாருக்கு என்று புத்தாம் பொதுவாக சொல்லுவது ஒரு தவறான கருத்து. எந்த கட்சியிலுமே அந்த கட்சியை பயன்பற்றக்கூடிய ஒரு கணிசமான இளைஞர்கள் இருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு திமுக குடும்பங்கள் இருந்து வரக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இன்றைக்கு திமுக குடும்பங்கள் இருக்கின்றன, திமுக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், திமுக ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு கொண்டு வரப்பட்ட பல இளைஞர்களுக்கான திட்டங்கள், இப்போ உதாரணமாக புதுமை பெண் திட்டம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், கல்லூரி மாணவிகளுக்கான அந்த மாதம் 1000 ரூபாய் திட்டம். அதே போல் நீங்கள் இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் அந்த இளைஞர்களுக்கான பயிற்சி, தொழில் பயிற்சி அளிக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம், லட்சக்கணக்கான இளைஞர்கள் நேரடியாக அதில் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கணிசமானோர் வேலை வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள். எல்லாத்துக்குமே டேட்டா இருக்குது. இவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் தான். இவர்கள்லாம் அப்படியே போயிட்டு யாராவது ஒருத்தருக்கு அப்படியே போய் ஓட்டு போடுவாங்களா? இது நம்முடைய அரசு, இந்த அரசு நம்மை கவனித்து கொண்டது என்று அவர்கள் யோசிக்க மாட்டார்களா? அதாவது இந்த அரசு இவ்வளவு தூரம் அவர்களுக்கு பல விஷயங்களை செய்கிறது, அவர்களுக்கு அவர்கள் வாக்களிப்பார்களா? சம்மந்தம் இல்லாமல் எதையுமே செய்திடாத திடீர்னு அரசியலுக்கு வர்றவங்களுக்கோ அல்லது வெறுமனே வாய்ச்சாவடால் அடிப்பவர்களுக்கோ போய் வாக்களிப்பார்களா? ஓகே, இது ஒரு விஷயம். இப்போ நடிகர்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் கூட இப்போ விஜய்க்கு ரசிகர்கள் இருக்க மாதிரியே அஜித்துக்கு ரசிகர்கள் இருப்பாங்க.
உங்களுக்கு தெரியும் ரசிகர் மன்ற அரசியல் என்பது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று. விஜய் ரசிகர்கள் அஜித் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவார்களா? அஜித் ரசிகர்கள் விஜய் அரசியலுக்கு வருகிற போது ஓட்டு போடுவார்களா? அப்போ இந்த இளைஞர்கள்லாம் வந்து யாருக்கு வாக்களிப்பார்கள்? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இல்லை. இன்னொன்று, விஜய் ரசிகர்கள் திமுகவிலும் இருப்பாங்க, அதிமுகவிலும் இருப்பாங்க, நாம் தமிழர்லையும் கூட இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய பொலிட்டிக்கல் வந்து கமிட்மெண்ட் என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடுகள் என்பது வேறு. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் ஒரு கூட்டம் நடத்தணுன்னா ஒரு கட்சி பின்னாடி போவாங்க அல்லது ஒருத்தர் பின்னாடி போவாங்கன்னு நம்புறது என்பது ஓகே ஓகே. தமிழ்நாட்டில் அப்படி எப்போவுமே அப்படி நடந்தது கிடையாது. அது எந்த சான்று இல்லை. இப்போ கமல் கட்சி ஆரம்பித்தார், ஒரு பெரிய கூட்டம் கூடிச்சு இல்லைங்களா? நிறைய இளைஞர்கள் தான் அதுக்கும் வந்தாங்க. இதெல்லாம் வருவாங்க. ஆனால் அடிப்படையில் என்ன விஷயம்னா, ஒரு தமிழ்நாடு அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள ஒரு மாநிலம். அவர்களுக்கு ஒரு கட்சியின் மீது சில வெறுப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனால் கண்மூடித்தனமாக ஓட்டு போடுகிற காலம் முடிந்து போய்விட்டது. சீர்தூக்கி பார்ப்பார்கள். இப்போ ஒரு 6-7 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா இதில் கம்பேரிட்டிவாக யார் பெட்டருங்கிறத பார்ப்பாங்க. யார் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெறுங்கிறத பார்ப்பாங்க. எந்த பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்டும் இல்லாத ஒருத்தர் நாங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்த நான் வந்து செய்கிறேன்னு சொன்னால் அதை எப்படி நம்புவாங்க? இப்போ விஜயே பேசுகிறாரு, திமுக செய்யாத, திமுக சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொன்னாருன்னு சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு திராவிட இயக்கம் என்ன ஒரு அரசியல் இல்லை, எங்களுடைய மேனிஃபெஸ்டோவை ஒரு 30 பைசா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படித்த மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. நான் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது திமுக கூட்டத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோமான்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு விஜய் பேசல. ஓகே. அப்புறம் ஒரு திமுக திட்டையில தான் இல்லை இது திமுக கூட்டம் இல்லை, விஜய் திமுக இல்லை போல இருக்குன்னு எனக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து நாங்களே அப்படி பேச முடியாது திமுக கொள்கைகளை, அந்த மாதிரி பேசினார் இன்னைக்கு வந்துட்டு. சரிங்களா? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு இரு கண்கள் அப்படிங்கிறது திமுகவுடைய கொள்கை. அப்படி பார்க்குறப்ப இது எதை வேணால் எடுத்துக்கங்க. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே திமுகவினுடைய இதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார். அப்போது இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை வந்து இளைஞர்கள் ஆதரிப்பாங்களா, இல்லை அதையே நானும் செய்வேன்னு சொல்கிற ஒருத்தர் நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு மேனிஃபெஸ்டோ இருந்தால் சொல்லுங்கள். இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால ஒரு கூட்டத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பீச்சை வச்சு இவங்க பக்கம் போகிறாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஓட்டுப்படக்கூடிய சில சதவீத வாக்காளர்கள் இருக்கலாம். நாங்கள் யாரையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதில்லை. அதே சமயத்தில் அவர்களெல்லாம் எங்களுக்கு பெரிய போட்டியாளர்களாக கட்டமைப்பதையும் பார்க்கிற போது கொஞ்சம் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. ஓகே சார். குறிப்பாக முரசொலி அந்த கடைசி பக்கம், அந்த பாசறை பக்கம், அதுவுமே கூட உதயநிதியுடைய இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்களே. நிச்சயமாக. அதாவது பாசறை பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், திமுக தொடர்பான வரலாற்று ரீதியான செய்திகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து அவனுடைய கடந்த கால சாதனைகள், திராவிட இயக்க வரலாறை பற்றி ஒரு கார்ட்டூன் கூட அதில் வருது. ஆமாம். முரசொலிக்குள்ளே அந்த பக்கம்ங்கிறது ஒரு தனி மேகசின் மாதிரி இன்றைக்கு இருக்க ஒரு இளைஞர்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த பக்கத்தை வடிவமைக்கிறார். குறிப்பாக ஒரு வெகுஜன மக்களுக்கே தெரியாத ஒரு பல்வேறு அந்த வட்டார ரீதியாக திமுக உழைத்த பிரபலங்களை வந்து ஒரு பெரிய கட்டுரையாவே எழுதியிருக்காங்க. கட்டுரை எழுதுவது மட்டுமல்ல, திமுக முன்னோடிகளை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பொற்கிளி வழங்குகிற ஒரு திட்டம் எல்லா மாவட்டத்திலையும் ஒரு காலத்தில் திமுகவில் தீவிரமாக செயல்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அது அவர்களுக்கு கொடுக்குற பணம் மட்டுமல்ல, ஒரு அங்கீகாரம். கட்சி தன்னை மறந்து விடவில்லை. ஓகே, நாம் இன்னும் அந்த கட்சியோடு இணைந்து நடக்கிறோம் என்கிற உணர்வை முன்னோடிகளுக்கு. நானே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மணிமாறன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கலந்துக்கிட்டு நான் அந்த விழாவில் பங்கேற்ற உதயநிதி அவர்கள் வந்து அந்த விழாவில் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 80 வயது உள்ளவர்கள், 75 வயது, 85 வயது உள்ள நிறைய பேர். அதை பார்க்குறப்போ வந்து ஒரு உணர்வு, எவ்வளோ வருட வரலாறு இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது, எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க இதுக்காக. ஏன்னா அப்படியே வயசானவங்களாக உட்காந்துருக்காங்க வந்துட்டு, எல்லாமே 75-80 வயது உரியவர்கள். அவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக அழைத்து அவர்களுக்கு அந்த பணமுடிப்புகளை கொடுத்து அங்கீகரித்து கௌரவித்து, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அல்லது உங்களுக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலையாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே பார்த்ததில்லை சார், எங்கேயுமே நடந்ததில்லை. அப்போது முன்னோடிகளே அங்கீகரித்தல், இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சியை அளித்தல், இப்படி பல கோணங்களில் ஒரு கட்சியுடைய எல்லாவற்றிலுமே எதெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையுமே அவர் சரி செய்திருக்கிறார். இது வந்து ஒரு ஒரு அணியை அவர் ஒரு இளைஞர் அணி என்பதை ஒரு கட்சி பொறுப்பாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுகவிற்குமான ஒரு மிகப்பெரிய வருங்கால அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றை வந்து அவர் மேற்கொண்டிருக்காருங்கிறது தான்
ஒரு இளைஞரணி செயலாளராக அவர் செய்த அத்தனை பணிகளுமே நமக்கு காட்டுகின்றன. அப்படி பார்க்குற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அவர் எம்எல்ஏ ஆனதுங்கிறது திமுக கொடுத்த போஸ்ட் கிடையாது, சீட்டு தான் கொடுத்தோம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். அவருடைய தொகுதியில் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? அப்போது வந்ததிலிருந்து அந்த தொகுதிக்கு மேக்சிமம் அவர் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒரு எப்படி கொளத்தூர் தொகுதிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ரோல் மாடல் எம்எல்ஏவாக இருக்கிறாரோ, அதே போல் அவருடைய தொகுதியில் அவர் ஒரு ரோல் மாடல் எம்எல்ஏவாக நிறைய பணிகளை மக்களை தினமும் சந்தித்து அவர்கள் பிரச்சனைகளை கேட்குற ஒருவராக இருந்தார். நான் ஒருபுறம் தேர்தல் பிரச்சாரம், இளைஞர்களுக்குள் செய்த விஷயங்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டேன். சரி, அமைச்சராக வந்த பிறகு ஒன்று என்ன கேட்டாங்க, அவர் அமைச்சராகிட்டாங்கன்னாங்க. ஒருவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஸோ இளைஞரணி செயலாளராக தன்னை நிரூபித்ததன் காரணமாக தான் அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா என்ன சார்? கண்டிப்பாக. ஏனென்றால் நீங்கள் எப்போவுமே ஒரு அமைச்சர் பதவியை யார் பெறுவார்கள்? ஒரு கட்சியில் ஒரு கட்சிக்கு ஆகப்பெரிய பங்களிப்புகளை யார் செய்கிறார்களோ, வலிமையான பங்களிப்புகளை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கெடுப்பார்கள். இதுதானே உலகம் முழுக்க இருக்க வரலாறு, இந்தியா முழுக்க இருக்க வரலாறு. எந்த கட்சியிலையும் அதுதானே. கட்சி இருந்தால் தான் சார் ஆட்சி, கட்சி வலிமையாக இருந்தால் தான் ஆட்சி. கட்சியில் இருக்க யார் வலிமையான தலைவர்களாக உருவெடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பார்கள். கட்சியும் ஆட்சியும் நம்ம எப்படி வேறு வேறாக பார்க்க முடியும்? அதில் திறன்மிக்கவர்களாக இருந்தால் இதில் திறன்மிக்கவர்களாக இருப்பார்கள் என்பது அடிப்படையான விஷயம். மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அமைச்சராக ஆனதுக்கப்புறம் இப்போ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக வருகிறார். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வதேச அளவிலான மிகப்பெரிய போட்டிகள், செஸ் ஒலிம்பியாட், அதே போல் ஃபார்முலா 4 கார் பந்தயம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா, இப்போ முதலமைச்சர் கோப்பை, இப்போ நம்ம இந்த பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த டைமில் அந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாம் பங்கெடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் எப்போ ஒரு நாட்டில் எதுக்காக ஒலிம்பிக்கை நடத்தணும்னு பல நாடுகள் போட்டி போடுறாங்க. ஸோ அந்த நாட்டில் ஒரு கவனம் கிடைக்கும். அதையெல்லாம் நடத்துவதற்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்குன்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு இப்போ இந்தியாவே 2036 நாங்கள் ஒலிம்பிக்கை நடத்துவோம்ட்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ பெரிய பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட், இப்போ ஏசியா கோப்பை, உலக கோப்பையெல்லாம் நடத்துறதுக்கு பல நாடுகள் போட்டி போடுறாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, இதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா முதலீட்டாளர்கள் எந்த அடிப்படையில் இங்கே வருவாங்க அப்படின்னா, இவங்களால் இங்கே போய் தொழில் நடத்த முடியும், இவங்க ஒரு பெரிய அளவுக்கான ஈவெண்ட்ஸை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காங்க. இப்போ ஜப்பானோ, சீனாவோ, தென்கொரியாவோ இந்த அடிப்படையில் தான் பல விளையாட்டு போட்டிகளை, ஏசியாட்டோ, ஒலிம்பிக்கோ நடத்துகிற கோரிக்கைகளில் போட்டி போடுறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தொடர்ச்சியாக இன்டர்நேஷ்னல் விளையாட்டு போட்டிகளை நடத்திக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்டை பற்றின அபிப்பிராயம் உலக நாடுகளுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு மட்டும் தனியாக தெரிகிறது இந்த விஷயத்தில் எல்லாம். இது இவர் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவருடைய எஃபோர்ட்டில் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான ஒரு கவனத்தை அந்த இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பெறுகிறது. இது தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் இருக்க இடம் இல்லையா? அது உதயநிதி இல்லாமல் அது நடந்து விட்டதா? அப்போது அவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது ஒரு கட்சியினுடைய சாய்ஸ். அதை மற்றவங்க எந்த அடிப்படையில் கேள்விக்குள்ளாக்குறாங்கன்னு எனக்கு புரியலை. ஆனால் அவர் கேபபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு சான்று இருக்கா? வாரிசுங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் சார் உங்களுக்கு. சாரி, இந்தியாவில் யார் வாரிசாக வரல? எந்த கட்சியில் வாரிசு அரசியல் இல்லை? இல்லை உலக நாடுகளில் இல்லை? புஷ் குடும்பத்தில் அடுத்தடுத்து அதிபராக வரலையா? இங்கே பங்களாதேஷில் வரலையா? பாகிஸ்தானில் வரலையா? எந்த நாடுகளில் இல்லை? ஆனால் ஒருத்தரை நீங்கள் செயற்கையாக ப்ரொமோட் பண்ணி எங்கேயுமே நிலைநிறுத்த முடியாது சார். வழியில் தான் பிழைக்க முடியுங்களா? இல்லை, அதாவது யாருக்கு வேணாலும் எந்த பொறுப்பு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு நெறியாளராக நீங்கள் தொடரணும்னா உங்களுடைய இன்டர்வியூஸில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த நெறியாளர் போஸ்ட்டை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அது இல்லை விஷயம். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் விஷயம். யாருக்கு வேணாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம் தானே. ஆனால் கொடுத்த பிறகு தனக்கு கொடுத்த பொறுப்பை அவர் ஜஸ்டிஃபை பண்ணார். சரி, இப்போ எல்லாத்தையும் விடுங்க, ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களை எடுத்துப்போம். தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக, மாநில சுயாட்சிக்கு எதிரான கருத்துக்களை மிக கடுமையாக இந்த நிலைப்பாடுகளை, ஆளுநருடைய செயல்பாடுகள் தொடர்பான விஷயங்களை எந்த சமரசமும் இல்லாமல் விமர்சிக்கிறார். இப்போ
இந்த பிரச்சனை வந்தது, சனாதன பிரச்சனை வந்தது. அவர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்கும் நாங்கள் எதிரானவங்க இல்லை. ஆனால் மனிதர்களை இழிவாக நடத்துகிற எல்லா கோட்பாட்டையும் நாங்கள் எதிர்ப்போம். சனாதானம் என்பது மனிதர்களை ஏற்றத்தாழ்வாக நடத்துவதை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா அதை நாங்கள் எதிர்ப்போங்க தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். உடனே இந்து மதத்தை அவமானப்படுத்தி விட்டார், கொச்சைப்படுத்தி விட்டார்னு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க ஒரு பெரிய கேம்பெயின். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக இருக்கார் அவர். அந்த அமைச்சர் சொன்ன ஒரு கூற்றை தேசிய பிரச்சனையாக மாற்றுறாங்க. அப்போ அந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் வந்து இதனால் இந்தியா கூட்டணிக்கே பெரிய ஆபத்து வந்துடும், இது வந்து ஒரு பெரிய திமுகனால வந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போனாங்க. பிரதமர் பேசினார், அமித்ஷா பேசினார், கோர்ட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நான் தப்பாக சொல்லிட்டேன், என் கருத்தை நான் திரும்ப வாங்கிக்கிறேன், எங்கேயாவது சொன்னாரா? இல்லை. இதுதான் ஒரு தலைவனுக்குரிய அம்சமாக நான் பார்க்கிறேன். கலைஞர் சொன்னார் இல்லையா, வந்து பார்த்திங்கன்னா ராமர் பாலம் விஷயத்தில் வந்து அவர் யார் என்ஜினியரிங் அங்கே படித்தாருன்னு கேட்டார் இல்லையா. ஒரு பாப்புலர் லீடர் அப்படி பேசுகிறதுங்கிறது இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே சென்டிமெண்ட் பார்த்து தான் பேசுவாங்க. ஏன்னா ஓட் பேங்க் அரசியல், அந்த ஓட் பேங்க் அரசியல் சார்ந்து தான் எல்லா கட்சிகளும் இயங்குது. அதனால் ஓட் பேங்க் அரசியலை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் எந்த தலைவரும் பேச மாட்டாங்க. கலைஞர் பேசியிருக்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் பேசியிருக்கிறார், உதயநிதி பேசுகிறார். ஏன்னா இந்த கட்சிக்கு ஒரு பாலிசி இருக்கிறது, எதை ஏற்க வேண்டும் எதை ஏற்கக்கூடாது. அதாவது எல்லோருக்குமான வளர்ச்சி என்பது ஒரு கொள்கை, அதே சமயத்தில் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான கொள்கை. எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு எந்த கொள்கைக்காகத்தான் பெரியார் அந்த இயக்கத்தை கட்டினார், அதற்காகத்தான் அண்ணா திமுகவை தொடங்கினார். கலைஞர் வாழ்நாள் முழுக்க அதற்காகத்தான் பேசினார். பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, திட்டங்கள் தீட்டப்பட்டன. இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்டமாக 4ஆம் தலைமுறையில் வரக்கூடிய உதயநிதி எந்த இடத்திலும் அந்த கருத்துக்களில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தபோது கூட அவர் பின்வாங்கவில்லை. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீர்கள் என்று கேட்பவர்கள் அவருடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு, இந்த கேப்பபிலிட்டி, இந்த கொள்கை உறுதி, ஒரு அமைச்சராக, ஒரு இளைஞர்களுக்கு சில நிர்வாகியாக, ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகியாக, ஒரு கேம்பெயினராக எல்லா தளங்களிலுமே அவரை ஒரு சிறு குறை சொல்ல முடியாத அளவிற்கு பெருமை மிகு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதனால் அவருக்குரிய எல்லா பொறுப்புகளும், அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அங்கீகாரங்களுக்கும் அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உதாரணமாக அவருடைய தனிப்பட்ட பண்புகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, தேர்தலில் 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த தேர்தலில் அவருக்காக பேசிய, திமுகவுக்காக பேசிய முக்கியமான ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அல்லது இந்த கட்சியை முன்னிறுத்தி பேசியவர்கள் எல்லோரையும் ஒவ்வொருவராக வீடு தேடி போய் பார்த்து நன்றி தெரிவித்தார், நான் உட்பட. தேர்தலில் வெற்றி பெற்ற, பொதுவாக நாங்கள் போய் தலைவர்களை பார்ப்போம், அதுதான் மரபு வெற்றி பெற்ற பிறகு. ஆனால் அவர் வீட்டிற்கு தேடி வந்தார், தேடி வந்து நன்றி தெரிவிக்கிறார். யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை, கட்சிக்காரங்களுக்கும் சேர்த்து. ஆமாம், அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அவர் செய்யணும்னு அவருக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை. அப்படி ஒரு மரபு ஒன்றும் தமிழ்நாட்டில் கிடையாது. வெற்றி பெற்றவங்களே பார்ப்பாங்க, அது யாரும் பார்க்காட்டி கூட அவரையே உதயநிதி போய் பார்க்கலன்னு யாராவது கேட்க போகிறாங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே, ஒரு பழக்கம் ஒன்றும் இல்லையே. ஆனால் அவர் போகிறார், போய் பார்க்கிறார். அவர் தனிப்பட்ட முறையிலும் டவுன் டு எர்த்தாக எப்படி அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக கூறுகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக உதயநிதி அவர்கள் தனக்கு கொடுத்த எல்லா பதவிகளுக்குமே வந்து நியாயம் செஞ்சிருக்காரு, அதன் காரணமாக தான் பல்வேறு உயரங்களுக்கு போயிருக்காருன்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. குறிப்பாக ஒரு கட்சிக்குள்ளே செய்த யாருக்கும் தெரியாத பல மாற்றங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுவுமே எனக்கு ஒரு புதிய தகவலாக இருந்துச்சு. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வணக்கம்.